மச்சான் ஏய் என்ன கால் பண்ணி நின்று போறப்பையா வியாபாரி பையன் வந்து எல்லாரையும் பருப்பு போட்டு வச்சுக்கிறான் அமைச்சர் பக்கோடா போட போகிறார். பக்கோடா பூந்திக்கு மாவு இல்லையா? பூந்திக்கு அப்படியா? ஆமா. நீங்க அரசாங்கத்தை விளைச்சி அமைச்சரா? இல்லம்மா. என்ன மச்சான் அம்மிங்க அம்மி எடுத்து வந்துருக்கீங்க. ஓ அம்மிங்க எடுத்து வந்துட்டியா? ஆமாடா. ஒரு மொன்னு தின்னுங்க நீங்க மண்ணு. வாங்கி பால் குடி வாங்கி குள்ளணும். வாங்க ஐயா சிறந்த வணக்கம். ஒருவாடி வணக்கம். நல்லா இருக்கறியாப்பா? மா ஏதோ புனித்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. நான் முனித்துல போறேன். ஆமா. சொல்லுமா. சரியப்பா. அப்படி இருந்தாலும் வீண் வார்த்தைக்கு தேவை கிடையாது. தம்பி கேட்க கூட கேட்கப்பட்ட பதில் சொல்ல வேண்டும். இதான் பொருள் யாவல். யாராகிட்ட எப்படி பேசணும், எப்படி வார்த்தையாட வேண்டும் அப்படி கத்துக்க வேணும்ப்பா. தம்பி உன் பேர் என்னப்பா? தெரியாது. உனக்கு தெரியாது. சொல்லுமா. சரியா? அப்படி இருந்தாலும் இதான் பொருள் யாவல். யாராகிட்ட எப்படி பேச வேண்டும், எப்படி கத்துக்க வேண்டும் அது கேட்க வேண்டும். புரியுதா? அப்படி இருந்தாலும் இது என்ன ஒரு புண்ணு சரித்திரம் தம்பி. அத குடு நிலகத்திலே எதற்காக கூத்து வச்சிருக்க? என்ன காரணம், என்ன சமாச்சாரம்? உள்ள வந்து தூ வர மாட்டேதான். உள்ள போய்மாக்குதான். காதோட்டமா அது படுத்து ஏண்டா டேய் 30,000 ரூபாய் கொடுத்து ஒரு நைட் ஆட்ட வச்சிருக்காங்க. தூக்க வராத ஆட்ட வச்சுக்கிறாங்க. ஏண்டா சாமி கும்பிட்டு ஆட்ட வச்சுக்கிறாங்களா? ஏண்டா அப்படி சொல்ற? உலக ரட்சகனா உலக கூடிய எம்பெருமான் அதாவது பரமமூர்த்தி அவருடைய மறு அவதாரமா கூடிய ஆமா முனியேசனை கையிலுக்கு 30 கொடுத்து ஆமா அவருடைய புகழ் சொல்ல வேண்டுக்காக வேண்டி புகழ் பாட வேண்டும் சொல்ல வேண்டுமாக ஒரு நாடகம் வச்சுக்கிறாங்க. தம்பி மாதா பிதா குருவை சொல்லக்கூடிய அவங்க பாதகமலக்கும் அது இருக்கிறாங்க பத்தியா? இதெல்லாம் விட்டு வாங்குறா ஆட்டுக்காரன் மட்டும் வாங்குறா சேர்ந்த அவங்க பாதகமலக்கும் அருமையா உட்கார்ந்து கூத்து பாக்குறாங்க பத்தியா? இவங்க பாதகமலக்கும் நாட்டார் தலைவர் வைஸ்வர சொல்லக்கூடிய அவங்க பாதகமலக்கும் அது நாடக பேராசிரியர் உங்க பாதகமலக்கும் இந்த சின்ன சிறுவன் மனங்கணிந்த வணக்கம். அப்படி இருந்தாலும் சபைக்கு நோக்கி வந்தனே எதனோடு சேர்ந்தவர் ஆளலாம் என்ன விளக்கம் தம்பி? அப்படி இருந்தாலும் அதை திலையில கூடுவது என்ன சபை, அதை மாநிலத்திலே கூடுவது என்ன சபை, கூடியிருப்பது என்ன சபை? இது திருச்சபை சொல்லலாம். ஐயா முனிசுன ஐயருடைய சபை சொல்லலாம். அப்படி இருந்தாலும் திருவாய்க மகாலட்சுமி வந்தனே சபை. இதுக்கு முன்ன வந்தனே எதனோடு சேர்ந்தவள் விளக்கம் தெரியுதா? விளக்கத்தை சொல்லாதீங்க. ஆகவே சொல்றேன்.
அம்மா தம்பி கங்காதேவி 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 ஆமா யாருக்கு மனைவி ஆம்பளைக்கு அது தெரியாத பேபாடி பையா ஏய் குண்டோதனா நான் யாருக்கு மனைவி யார் மனைவி அத கைலாயமே கோவில விட்டு இருக்கக்கூடிய ஆமா அத 2017 நேத்திரம் படித்து முக்கந்தாரே பரமக்கடல் இருக்கிறாங்களே அவங்க நான் தான் சின்ன பொண்டாட்டிடா ஓ நீலாதியா அவன் மேல அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் யார் மேல அவர் மேலடா ஓ அவர் மேல உட்கார்ந்து நீலாதியா ஆமா ஏம்மா அவர் மேல உட்கார்ந்துட்டு ஒண்ணுக்கு ரெண்டுக்கு வந்தா எங்க போவ ஓ சல பல்லு மேல அடிக்கலாம்னு பாக்குறேன் அவரு ஜனாபாத்த உட்கார்ந்துங்கறல ஆமா மேல ஒண்ணுக்கு ரெண்டு வந்தா எங்க போவ ஒண்ணுக்கு ரெண்டு போட நான் எப்பா நான் என்ன தெரியாத அப்பப்ப பேசிக்கொண்டு இறங்கி இருக்கிறேன் வந்துருவாங்க அந்த அம்மா அந்த இறங்கி வந்து கீழ உட்கார்ந்து மேல போவாங்க ஆமாடா சரியப்பா அந்த மாதிரி ஒண்ணுக்கு ரெண்டுக்கு இதெல்லாம் போறது முனிவர் போலாம் சுந்தரிங்க போலாம் அத்தோடு இந்த மாதிரி நல்ல மாண்டர் போலாம் இதெல்லாம் தெய்வம்டா நரை திரை மூக்கு பிடி சாக்காடு சொல்லக்கூடிய நாங்களாம் தெய்வங்கள் ஆமா சரியா உங்களுக்கு வராது அது என்னது வராது அதுதான் கட்சி ஓடு சரி அப்படி இருந்தாலும் இந்த தினத்திலே மதியாக மன்னவரும் அக்காவும் கூப்பிட்டுக்கிறாங்க 2 பேர் இருந்தா ஓடி ஓடி பார்க்க வேண்டாம் அறிக்கை சொல்லிட்டு வரியா ஆகட்டும் ஓடியா ஐயா கைலாசம் நம்ம சிறு சின்ன என்ன கூட்டி சேர்க்கிற நம்ம சின்ன வீடுனா சின்ன வீடா சின்ன சம்சாரம் சொல்லு அதான் வந்து நினைக்குது சரி வர சொல்லுப்பா ஆகட்டும் ஐயா எப்ப எப்பங்கிறாரு எதுக்கு ஓய் நாதவா சாமி ஜெகலாண்டவா நீங்கள் கருவத்தை மாலையாக உன் பாதங்களுக்கு கங்காதேவி ஒரு கோடி வந்தனம் அது மனித தேவையே பாருலையில் வாழ்வா படியால் சுகமாக வாழ்க்கை என்று இருவருடைய ஆசீர்வாதம் வாழ்க்கை வாழ்க்கை பாக்கியம் கண்மணி இருந்தா ஏண்டி அப்படி பாக்குற எதிர்லக்கா பார்வை சரியில்லையே எது இல்லையே குணாச்சாரமான பார்வை அது முட்டைக்கண்ணி பார்வை சரி அம்மா நீ இருந்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டப்பா இருக்கு ஆமா எனக்கு சம்சாரத்தை கேவலப்படுத்துற நான் ஒண்ணு சொல்லுங்க சத்தியமா ஐயா இவ இருந்தா எனக்கு தொந்தரவு ஆமா இருந்தாலும் முகத்தை பார்க்கணும் சரி திருப்பியும் ஜடாபரத்துல வர ஏத்திரணும் ஏன்னு கேளு இருந்தா தொந்தரவுனா என்ன அர்த்தம் நான் ஏதாவது இல்ல அந்த அம்மா ஏமாந்தாங்களேன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் முன்கூட்டி நீ முன்னாடி போய் நீர் மொத்த நீர் நீ அரிசி எடுத்துக்கிட்டு அந்த அம்மா பின்னாடி வரது தட்டில நின்று கிடந்துச்சு என்னத்துறா பேபாடி பையா காலாண்டி சௌரியா அம்மா 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 கண்ணே ஜடாபரத்துல நீ திரும்பி இருக்கும் இடத்துல இருந்துரு நான் இப்ப அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஒரு ஓதி எப்ப வேணுமோ விக்கலி வந்துரு அடிக்கடி வந்துரு அவ நீ ரொம்ப லைக் பண்றா நீ அவ துரோகம் பண்ற எனக்கு வேணும் சரி வாங்கம்மா சரி அப்படி இருந்தாலும் எங்க இருக்க வேண்டும் ஜடாபரம் ஆகட்டும் உள்ள போய் அரோமல்ல உட்காரு ஏய் சீ. அரண்மனையில அரோமல்ல சூட்டா எங்களுக்கு
அப்பா ஜடாபாரத்துக்கு தலைநாள் இல்லைன்னு வச்சுக்கோ. ஆமா இது இந்த நெட்டிக்கான பட்டது எரியும். ஆமா ஆனா ஒரு உஷ்டம் தாங்க முடியாது. ஆனா நீ ஒரு ஆள் மேல தூக்கி வச்சு ஒரு பாடுபடுற மாதிரி சத்தியமா என்னை பார்த்து எங்க அம்மா கேக்குறாங்க, நான் நடா பையன் முன்னாடி தலைமை தூக்கி வச்சுட்டு ஆடுறது அப்படியே. ஆனா நீ பண்றது தெரியல ஆடுறது. எங்க அம்மா என்ன பார்த்து கேக்குறாங்க, நடமா அப்படியே பொண்டாட்டி ஆட்டு அப்படியே தலைமை பொண்டாட்டி ஒழுங்கா உங்க அம்மாவுக்கு சாப்பாடு சீரான கவனிப்பு இல்ல. அப்ப கேட்டாங்களா இல்லையா? சரி இப்போ அப்பா கிட்ட போய் கேள்வி ஆரம்பிச்சோம். அப்பா கிட்ட ஆமா அம்மா ஒரு கேள்வி மேல கேட்க கூடாது. கேட்க மாட்டேன். அதான் பார்த்தேன். வாங்க. உலகத்தில் முதல் தெய்வம் உலகத்தில் முதல் தெய்வம் ஈரேழு 14 உலகங்கள். ரஜாதல மகாதல சொர்க்கம் பக்தியம் பாதாளம் நாகலோகம் பிதிருலகம் ஆவிலோகம் சமணாபுரி கைலாயம் வைகுந்தம் சக்திலோகம் பூலோகம் உபர்லோகம் இப்படி சொல்லக்கூடிய ஈரேழு 14 உலகங்கள். இந்த உலகத்தில் சிறந்த உலகம் 3 உலகம். ஆமா நமக்கு சொந்தமாகிய இந்த கைலாயம் எங்க அண்ணால் இருக்கக்கூடியது வைகுந்தம். வைகுந்தம் நாராயணன். படைக்கும் தேவனாகிய பிரம்மன் இருக்கக்கூடியது சக்தி லோகம். ஆமா இந்த 3 உலகுக்கும் மும்மூர்த்தி தேவர்கள். ஆமா பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா. ஆமா இந்த 3 பேருக்கும் தொழில் ஆக்கல் அழித்தல் காத்தல். ஆமா இந்த மும்மூர்த்தி தேவர்களில் இங்க இருக்கிறார் பார் மக்கள். இவர்கள் எல்லாம் பெரிய கடவுளாக முதல் ஞான தெய்வமாக உன்னைய வேண்டி வணங்குறாங்களா? கடவுள் யாரு? சிறந்த கடவுளாக நாராயணனா பிரம்மதேவனா அல்லது சர்வமூர்த்தியாக சிவபெருமான் நீங்களா? யார் பெரிய கடவுள்? அழைக்கக்கூடியவன் பிரம்மதேவன். ஆமா அடிகளுக்கு கர்த்தா பரம கடவுள். நீங்கள் நீதி நிலநாட்ட தர்மத்தை அளிக்கக்கூடியவன் ஆலய விஷ்ணு. ஆமா இந்த 3 பேர் இருக்கு இல்லையா? இந்த 3 பேர்ல யார் சிறந்த தெய்வம் சொல்லிட்டா மறு வார்த்தையை கேட்க மாட்டேன். இவ்வளவுதானே? பெரிது பெரிது பவனம் பெரிது. சரி புவனமா நான் முகன் படைப்பு. நான் முகனா கரியம்மாள் உந்தியில் தோன்றியவன். கரியம்மாள் அழைக்கிறது என்றால் சரி குரு முனிய கலசத்தில் தோன்றியவர். இந்த கலசமும் மண்ணில் தோன்றியது. இந்த மன்னா ஆதி சதுர கரை தலைபாரும் ஆதிசேஷன் உமையவனுக்கு சுண்டு விரல் மோதிரம். இந்த உமையவனோ சிவனுக்குள் அடக்கும். இந்த சிவனோ தொண்டருக்குள் அடக்கும். இந்த தொண்டருடைய பெருமையை பேச சொல்லுவதில் இயலாது. ஆக மொத்தம் என்ன சொல்ல வரீங்க? நான் தான் பெரிய கடவுள். இல்ல இல்ல சொல்லுமா
அப்ப நான் தான் கடவுள் சொன்னாரு. ஆமா எது உனக்கு சிரிப்பு வருது? இல்ல ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச பாலை இது உன்னை கடிக்கிறாங்க. இப்போ அங்க சொல்லி இங்க சொல்லி ஆமா. பூனம் பெருசு பூனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமாள் உந்தியில் பிறந்தவன் பிறந்தவன். இந்த கரியமாளோ அலைக்கடலில் படுத்துட்டாரு. ஆமா. அலைக்கடலோ குருமுனி கலசத்திற்குள் அடக்கமாச்சு. அடக்கமாச்சு. அந்த குருமுனி கலசமோ புவியில் சிறுமண்ணு சிறுமண்ணு. இப்படி அப்படி சொல்லின்னு வந்தாரு. சொல்லி வந்தாரு. நானும் பொறுமையா கேட்டேன். கேட்டுதான் நீங்க சுத்தி வளைச்சி நான் நாண்டி தெரியாது. என்ன பண்ணுங்க? சரிப்பா ஆ. நான் விட்டு கொடுத்தா கெட்டு போறது கிடையாது. சரியா கிடையாது. அதனால ஆ. ஒரு தலைவருக்கு மனைவியா வாய்த்தாள். கண்டிப்பா யாருமா தலைவரமா வராங்க. கலெக்டமா வராங்க. கலெக்டருக்கு கொண்டாட்டியா போனா கலெக்டர் கொண்டு வருது. அந்த பெருமை அது உனக்கு சேரும். பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும். நான் மணக்கும். அப்ப அந்த மணப்பு எனக்கும் உண்டு. கண்டிப்பா உண்டு. வாயாங்க சொல்லுங்க. கடவுள் நான் தான் பெரிய கடவுள்னு சொல்லிட்டேன். ஆமா. இப்பதான் எனக்கு இன்னொரு சந்தேகமே வருது. ஆமா. ஓ சந்தேகம் வந்தா அந்த குடும்பம் உருப்புடுதா? கண்டிப்பா சந்தேகப்பட்டவன் குடி சடா குடும்பம் வராங்க. இந்த மாதிரி சந்தேகப்பட்டு மொண்டாட்டி வேற ஒண்ணு சரி, இப்போ உங்க மாதிரி சந்தேகம் எனக்கு இல்ல. கிடையாது. நான் என்னைக்கு விட்டு கொடுத்து போவேன். என்ன லிப்ட் கிஸ் அடிச்சிருக்கிறாங்க யாரோ உங்க பேசல. அம்மா அறுபது காட்சி இல்ல. சரி கேட்கலாமா? கேளுமா. பெரிய கடவுள் சொல்லிட்டாரு. கண்ணுக்கு தெரியக்கூடிய கடவுள் எதுவுமே கிடையாது. எதுவும் கிடையாது. இவரை பார்த்தா தெய்வமா வெளிச்சமா தெரியுது. கண்டிப்பா யாருக்கு தெரியுமா? எப்ப யாருன்னா சிவபெருமான நேர்ல பார்த்து ஆஹா. பாத்துருக்குமா? மாதா கோயில் மாதா கோயில்ல பாத்துட்டு வந்தேன். மாதா கோயிலுக்கு தகவல் பாருங்க. அங்கே ஜாதி பேசுறாங்க. நீங்க பார்த்தா அவன் பார்த்தா ஈஸ்வரன் மாத்தி சொல்றான்டா. நீங்க பார்த்தா நானா இந்த நேற்று பார்த்துட்டியே எங்க ராதா லாட்ஜில் உட்காந்து படுத்துட்டாரு ஆளு. அவனை எத்தி அப்படியே அடிக்கலான்னு பாக்குற இந்த கல்லுல லாட்ஜில் சத்மா லாட்ஜில் பாத்துருப்பாரு. படுத்துக்கிறாரு. ஓஹோ வீடியோ எடுத்துட்டு நீ பார்த்து கண்ணு வாழ. 3 கண்ணால பார்த்து. ஆனா நீங்க 2 பேர் இருக்கிற தாவு கண்ண ஒரு வீடா இருக்கிற வீடு 27 வீடா மாறும். கண்டிப்பா மாறுது. ஏன்னு ஏம்மா, கேளு. அந்த வரத்தை அவனுக்கு மட்டும் கூடயாமா? நான் ஒரே பொண்டாட்டி ஒரே ஆம்படியாமா நான் மட்டும். ஆமா நாங்களும் நாளைக்கு வச்சு வரோம். ஓடியா என்னங்க வீட்டுல நான் கடலை மிட்டாயை கொடுக்குறேன். சொல்லு மணி. இவரை பார்த்தால் சிவாலிங்க வடிவம், ஆமா என்னை பார்த்தால் அம்மன் சிலை வடிவம். சரி வடிவா ஆனா தெய்வமா தெரியுமா? கண்டிப்பா கல்லாவோ வணிக்கப்பட்ட சிலையாவோ தான் தெரியும். சரிடா. ஆனா கண்ணுக்கு தெரியக்கூடிய கடவுள் ஆமா 2. ரெண்டு. பாவம் செய்தவர் புண்ணியம் செய்தவர், ஆமா தர்மம் செய்யக்கூடியவர் கர்மம் செய்யக்கூடியவர், செய்யக்கூடியவர். வஞ்சகம் இல்லாமல் ஆமா. தெரியக்கூடிய தெய்வம். தெய்வம். பகல் காலத்தில் ஒளி கொடுக்கக்கூடிய ஆமா சூரிய தேவன், சூரிய தேவன். இரவு நேரத்தில் ஒளி கொடுக்கும் ஆமா மதி என்னும் நிலவு சந்திரன். சந்திரன். அந்த சந்திரன் சூரியன் யாரு?
இது சொல்லிட்டா நான் எதுவுமே கேட்க மாட்டேன். கட்டுவாங்க. உங்களுக்காங்க அப்பயே டைம் யாரே டைவர்ஸ் என்னைக்கு என் முன்னாடி அது தெரியாதா என்னங்க பகல் காலத்தில் வழி கொடுக்கக்கூடிய சூரியன் என் வலது நேத்திரம் இரவு நேரத்தில் வரக்கூடிய சந்திரன் என் இடது நேத்திரம் இரண்டு விழிகளை மூடிவிட்டால் இந்த அகிலத்தை உருவாக்கிவிடும். கண்டிப்பாயம்மா ஆவும். ஏம்மா சிறன வாய் இருந்தது வாய் என்ன சொல்ல என் முன்னாடி சொல்லுமா சத்தியமா மோசமான வாய் அவன். அவன் முன்னாடி அது பண்ணலாமா? ஹேய், ஓ இந்த சூரிய தேவன் வலது கண்ணா, சரி சந்திர தேவன் இடது கண்ணா. இடது கண்ணு. இந்த இரு விழி இல்லைன்னா இந்த உலகமே இருண்டுமா? இருண்டு போய் விட சரி, இது உண்மைதான். சரி அப்படி மீறி நான் பேசிட்டேன் என்ன சொன்னேன்? சாபம் கொடுப்பா. ஆச்சுன்னா போச்சுன்னா இது ஒண்ணு கையில் எடுத்துக்கிற. அதை சொல்லி இதை வச்சு தான் நம்மளை மயக்கிறாரு. அதான் நான் ஒண்ணு சொல்ற, தபிச்சிருவேன், எரிச்சிருவேன். அவர் சொல்றாரு சமைச்சிருவேன் என்ன சமைச்சிருவேன் சமைக்கிறது? சொல்லுங்க போட்டு சாப்பிட்டுருங்க. வேணாமா வேணாமா வேணாம் வண்டியில கட்டி சாபமாய் அமைத்தாலும் பாருங்க, சாமி என்று சொல்லக்கூடிய அச்சரத்திற்கும் அதுக்கு ஒரு தகுதி மரியாதை, அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி கெத்து நீ கிடையாது, நானும் கிடையாது. அது யார் தெரியுமா? எம்பெருமான் எங்க அண்ணன். மாயா நேயா வெண்ணை உன்ன வாயா பக்தர்கள் சகாயா பாண்டுரங்கா பரசுராமா ஜனார்த்தனா முகுந்தா வைகுந்தவாசா கண்ணா கமலக்கண்ணா கார்மேகவண்ணா அச்சுதா உச்சுதா ரமண இந்த மாதிரி சேஷசைனா ஸ்ரீதரா செவ்வாயா பாத்திரவாசா பக்தவாச்சலா கீர்டவாகனா கீர்த்தி பிரதாபா நாராயணா பிரம பாராயுணா நந்தநந்தனா திரிவிக்ரமா அசோதபுத்ரா நந்தகோபன் சுதனே ருக்மணி லோலா சீதா சமேதா நாராயணா கோவிந்தா 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 வென்று குளிர்ந்த நாவால் இந்த வாயால ஏரியில தண்ணி வத்திடும், ஆத்துல நீர் வத்திடும் போகாது. ஆனால் மனிதாளுங்களுடைய வாயில இருக்குது பார், எவ்வளவா தாகம் எடுத்தாலையும் அந்த நாக்கில ஈரப்பட்டு இருந்தே இருக்கும். அதனால குளிர்ந்த நாவு அதால் கூடி அழைத்தாள் அக்கணமையா அழைக்காட்சி கொடுக்கக்கூடியவர் அண்ணன் அரிமாள் பாலாய கண். அந்த திருமால் இல்லை என்றால் நீ கிடையாது, உலகமே இல்ல. சரிதானா? பெண்ணா பெண்ணுமா? ஐயா பெண்ணே பார்வதா? சரி ஏங்க, எனக்கு இப்ப தனி சந்தேகம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால எனக்கு இப்ப சந்தேகம் என்ன தெரியுமா? நான் இறுதியில இப்ப உனக்கு கேட்கறது தான். இப்படியே பேசிட்டா இரு, பேசிட்டு தான் இருக்கும். அதனால வெட்டி நடுவுல காமாரம் மரத்தை வெட்டி விட்டால் குலுக்காத மரம் என்ன மரம்? எனக்கு தெரியாது. கையை எடுத்தா கொஞ்சம் அப்படியே படுக்கணும்னு வெட்டினால் துளுக்க மரம்.
ஆமா பனைமரத்தை வெட்டிட்டா அது துளுக்காது, அதோட போச்சு. தென்னை மரம் மட்டும் தென்னை மரத்தை வெட்டினா அதோட போச்சு. துருகாது. வேற மரமெல்லாம் வெட்டினா அது துளுத்து வரும். இந்த நம்ம இரும்பு மரம் தட்டினா இருமரமா? இரும்பு மரம் இரும்பு மரங்க அந்த மரத்தை வெட்டி துருகாது. நான் உயிர் ஜீவத்துல இருக்கக்கூடிய மரத்தை கேட்டேன். அது உயிர் கை மரத்துக்கு ஓர் அறிவு, ஆமா இந்த தாவர இனத்துக்கெல்லாம் ஒரு அறிவு, ஒரு அறிவு. ஊர்வன என்று சொல்லக்கூடியது இருக்கலாம் 2 அறிவு, 2 அறிவு. பறக்கக்கூடிய ஜந்துக்கள் எல்லாம் 3 அறிவு, 3 அறிவு. விலங்கினத்துக்கெல்லாம் ஆமா 5 அறிவு. ஆமா இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒண்ணு இருக்குது. ஆமா அதனால நான் கேட்கறது ஒரு அறிவு படிச்ச மரத்தை கேட்டேன். அதை கை வச்சு ஒரு சாக்கடி தூக்கி அடி மாதிரி போய் டைம் ஓவர் எங்க இருந்தாலும் வேறில்லா கொடி பிடுங்கி அணி இல்லா போதும், அணி இல்லா கூட பின்னி ஆளில்லா ஊருக்கு குறிச்சொல்ல போனாலே அவ யாரு? அவ நீதான். ஐசி ஐசி ஒண்டர்ஃபுல் சூப்பர். வேறில்லா கொடி என்றால் பாம்பு. பாம்பு அந்த பாம்பு அணி இல்லாம சுத்திக்கும். ஆமா அதாவது கூட அது அந்த அணி இல்லாத கூட கூட அந்த கூடையை தலைமையில வச்சு குறி சொல்ல போன எங்க போன தெரியுமா? சுடுகாடு. சுடுகாட்டுக்கு ஆமா பொண்ணுக்கு சொல்ல போல அந்த சுடுகாட்டுல இந்த ஆளு பித்த வெறி பிடிச்சு படுத்திருந்தாரு. பைத்தியம் சாம்பல் எல்லாம் பூசின்னு கட்டிக்கிற பையன் சர்வமூர்த்தி பேச்சுக்கு பேச்சு பிதட்டமாக பேசுகிறார், வார்த்தைக்கு வார்த்தை வாதாடி பேசுகிறார். அதனால் இந்த ஆளை என்ன செய்ய போற? டைவர்ஸ் பண்றது இல்ல. சக்தி இல்லையேன் சிவன் இல்லை, சிவன் இல்லையேன் சக்தி கிடையாது. அதனால் இந்த ஆணவக்கார அரணாரை இப்போதே அடக்கி ஒரு சிறிய குறிய ஒரு பொம்மையாக மாற்றி என் பண்டார பெட்டியில் வைத்து எங்களுடைய ஆணவத்தை அடக்கி என் வசப்படுத்தி அவர் எழவே அளவுக்கு நான் வைக்காவிட்டால் பார்வதி கிடையாது. இதோ இப்ப செய்ய போறமா? அதனால கோபம் கொண்டு ஓம் பராசக்தி இப்போதைக்கு இதுதான் பண்டார பெட்டி. கதையின் பிரகாரம் அதுக்காக பண்டார பெட்டி போய் எடுத்துனா வர முடியும்? அது ஆவர வேலையா? அதனால் இதுவார் இதுதான் பண்டார பெட்டி. இதுக்குள்ள சிவபெருமானை உருவத்தை சிறியதாக செய்து ஒரு பொம்மை உருவத்தில் இந்த பண்டார பெட்டி வைத்து அடக்கிவிட்டேன். இனிமேல் இந்த உலகத்தில் பக்தர்கள் செக்தர்கள் ஞானிகள் முனிவர்கள் யாவற்ற பேர்களும் சகல பேர்களும் வந்தால் இந்த அம்பாள் பார்வதா தேவி மட்டுமே அருள் காட்சி கொடுப்பேன். கோவக்கூடிய அளவில் அடக்கிட்டான். வெளியே வர முடியுமா? நம்மளை பார்த்த மாதிரி மோடிக்கிட்டு ரெண்டு யாரு அவங்க பசங்க நடக்குது? எனக்கு பரதா தேவி எனக்கு ஈஸ்வரன். நீ பெரியனா நான் பெரியனா சண்டை போட்டு பார்க்கலாம். எங்களுக்கு வந்து சண்டை அதுக்கு வருதாங்க பாரு. ஜட்டி போட்டு வர சொல்றாங்க. சரி பகல் 2 நிமிஷம் நீ வர்றான்.
அந்த பரம கடவுள யாரை பார்த்து வரங்க யாரு இருக்கிறாங்க அது யாருக்கா கைலாசம் பார்த்து சுபதயம் அம்மா மாவு ஒரு நிமிஷம். வினோத் அவர்கள் கொடுக்கக்கூடிய அன்பு காணிக்கை அவருடைய ஆட்டுக்கார அண்ணன் சிவா அவர்கள் சாரூபல் சாமிபல் சாகித்யம். மனிதனுக்கு 4 பதவி உண்டு. அந்த கடைசி பதவி தான் அது சொர்க்கமா அல்ல பிதிருலகமா இல்ல ஆதிலோகமா இல்ல வைகுந்தமா இல்ல சிவன் பதவியா இல்ல சொர்க்க பதவியா, இதை தீர்மானிக்கக்கூடியது இல்ல கருட புராணத்தை படிச்சா தெரியும். அவள் செய்த கர்மவினைக்கு ஏற்றவார் இந்த ஆத்மா என்று சொல்லக்கூடியதற்கு அடையாளம் கொடுக்கும் இடம். அதனால் அவருடைய ஆன்மாவாக விட்டது அவருக்கு பெரியப்பா. யாருக்கு? வினோத் ஐயா அவர்களுக்கு பெரியப்பா ஆட்டுக்கார அண்ணார் இன்னும் சிவன் ஐயா அவர்கள். அவருடைய இருவருடைய ஆத்மாவும் ஜோதி சுரூபமாக சிவன் பாதத்தில் இருந்து அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை அனைவர்களையும் சுபச்சித்தோடு பாதுகாக்க இறைவனை வேண்டிக் கொள்வோம். சரி, இன்னும் வேகமாக என்ன காரணம்? என்ன அப்படியா? ஐயா அப்படி வருவார் என்றால் ஐயா பக்தர்களும் யார் வந்திருந்தாலும் அம்பாள் பார்வதா மட்டும் இருக்கிறாங்க. வந்து காலில் சாஸ்தாங்கமாக வணங்கி வரத்தை வாங்கி கொண்டு போக சொல்லு. ஐயா அம்மா அந்த தாய் மட்டும் தான் இருக்காங்க. நீங்க போய் காலில் வீட்டு பரம கடவுள் இல்லையா? ஆள் கிடையாதுங்க. போயிட்டு மலையாளி போட்டாரு. ஆமா பெருமான். ஆமா பெருமக்கடை என்ன ஆளுங்களுக்கும் ஆமா படி அடக்கக்கூடிய பரம கடவுள். பரம கடவுளுங்க. பரம கடவுள் இல்லைன்னா ஆமா அப்ப யாருக்கு பார்வையாக இருக்கின்றாங்க. பார்வதா தேவி இருக்குது. 2 மணி இருக்குதுங்க. தங்காயிருந்து பார்வதாயி. ஓ பார்வதா கடாபுரத்தில் இருக்க கங்கா பவானி 2 பேர் இருக்காங்க. ஆமா என்ன கும்பிட சொல்றியா? காலில் வந்து சொல்றாங்க அவங்க அவங்க. ஓ ஆணவத்தோடு பேசக்கூடாது. அதை சொல்லுங்க. நானும் வேண்டுமான வரத்தை பெற்றிருக்கின்றேன். வாங்கி வச்சுக்கிறீங்க. இந்த உலகத்திலே யாரும் அழிக்க முடியாத வரம். ஒரே ஒருத்தர் ஆட்ட முடியாது. நீ ஏதோ கொஞ்சம் ஆடி நடக்கணும். என்ன பண்ண போறீங்க? சும்மா சொல்றேங்க. கை காடுங்க. அப்பது என்ன சொல்லி வச்சாங்க? ஐயா வந்து காலில் வீட்டு ஆசீர்வாதம் வாங்கி பெற்றுக்கொள்ளபடி கட்டளை. ஓய் அப்படி தெரிவித்தார். ஆமா பார்த்து கண்டுக்க நான் ஆள் இல்லை. பெண்ணு அப்படி கிடையாதுங்க. அந்த உமா பார்வதாவும் ஆமா கங்கா பவானியும் என்ன கும்பிட சொல்லுவோம். நான் சொல்லிட்டு வரேங்க. சொல்றேன் ராஜா. நான் சொல்ல கேட்க மாட்டேங்க. ஒரு வார்த்தை சொல். ஒரு வார்த்தை சொல்றேன். காலையில நடு போறா. அவர் வந்து காலில் வந்து வீட்டு ஆசீர்வாதம் மாட்டாராம். நீ இப்போ அவர் காலில் ஆசீர்வாதம் பேச்சு வர்ற யாரு வந்திருப்பது? எவ்வளோ சூரிய முட்டாள் சூரம் வந்தா இருக்குனாக்கா சூரம் இருக்குனா கிடக்குது. சூரிய முட்டாள் சூரம் முட்டாளா? இது என்னத்துக்கு வந்திருப்பது? அவரை புடுங்கிருச்சு. யாரா இருந்தாலும் எங்களுக்கு என்ன? எங்களுக்கு என்னடா? எங்களை ஆட்ட முடியுமா அசைக்க முடியுமா? என்னடா பண்ண முடியும்? பொம்பளி ஆட்ட முடியாது. அதானே நான் என்ன வரம் பெற்றிருக்கிறேன். ஆமா சாகாத வரம். ஆமாங்க. வேகாத கூட வேக விடாது. போகாத செல்வம். செல்வம் அப்படி வரத்தை பெற்றுக்கிறேன். பின்ன பின்ன நம்ம போய் காலில் வீட்டா நாம ஒரு பொம்பளை காலில் பின்ன பின்ன அவர் சொல்றாங்க. இப்ப பாரு உள்ள போடுறேன் கைலாத்துல வீட்டு கழுவி என்ன நடக்குது பாரு. நீதான் பார்வதாவா? ஆமா அது யாரு? என் தங்கச்சி. உன் தங்கச்சி? ஆமா. ஓ நீதான் உனக்கு பார்த்தாரா? ஆமாப்பா. ஆமா பார்வதி இந்த கைலாயம் இருக்கிறது
இந்த கைலாயம் ஒரு 3.25 ஆகுது. நான் என்ற ஆசை. ஆமா. அடப்பாடி, இந்த இடம் வந்து யார் யார் இருக்கணும்? நாயா இருந்தா குலைக்கணும், கழுதியா இருந்தா சுமக்கணும். நாங்க அதனால இந்த இடத்துக்கு யார் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை செய்யறவங்க செஞ்சாதான் இது நடக்கும். அதனால அசுர பதிரே, நான் நெருப்பு, நீ வந்து ஒரு பஞ்சு. இந்த நெருப்பு பஞ்சு அகப்பட்டால் ஒதுங்கி போயிடும். இந்த கைலை மலை மீதில் ஆசை கொண்டவர்கள் எத்தனையோ பேர்கள் சாம்பலாயிருக்கிறார், ஆண்டார்கள், அதாவது எத்தனையோ நிலையில் தடுமாறி போயிருக்கிறார். அதனால் இந்த இடத்தில் நீ அரசாகி இருப்பதற்கும் அமர்வதற்கும் தகுதி உனக்கு கிடையாது. அதனால் வந்தையா வர அம்மா இந்த ஸ்தானத்தில் தகுதி காலில் விடு. போங்கால. ஆமா, ஒரு இந்த வயிற்று பழப்புக்காக போங்கால விடலாம், தப்பு கிடையாது. பாடி போடுன்னு பேசணும், தப்பா பேசுறோம், மன்னிச்சுக்கணும். பாடி ஏண்டி கதிர்க்க மாட்ட போய் நிக்கிறேன். அரட்டா அந்த ஊருக்கு கறியாகி 5 பேர் கறி ஊசி ஆகும். நான் கொத்தி போட்டா சத்தி வரமாட்டேன். நான் அடி ஒரு பக்கம் நீங்க வாங்க. அட பாவி, சுத்தன தூரம் இல்லடா. அட பாவி, ஆசைப்படுறான் பத்தி எவ்வளோ ஒரு ஆம்பளை எவ்வளோ நீ ஆம்பளையா? ஆம்பளையாடா ஓடு பேர் பார்த்துட்டு படும்பாவி நமக்கெல்லாம் சத்ருவு நம்மளுடைய கெடும் புத்தி, ஆணவம், கோபம்,
அகந்தை இதெல்லாம் நம்மளுக்கு சத்ருவு கண்ணே. அதனால கண்ணே அம்மாடா நானு அம்மா எனக்கு சின்ன தாய் அவ சின்னம்மா சின்னம்மாடா, எங்க அம்மா பெரியம்மாடா. கால்ல விழுந்தா அவன் சின்னம்மா ஆமா. யாய்! அது எத்தனை சொன்னாலும் அட பாவி சொன்னாலா, அட கட்ட மாட்டா பாவி. ஆமா இவன் 2 பேரும் பொம்பளையா இருக்காளா? ஆமா அவன் ஒழுங்கா விட்டுறான். அவன் ஆம்பளை எங்க இருக்கிறான்னு அதை சொல்லி சொல்லி விட்டா ஒரு விட்டு விடலாம். வா புரிஞ்சிருக்காரா? ஆமா அந்த பரமா கடவான் கைலாசா அவன் எங்கடா? என் கணவரை கேட்பதற்கு நீ யார்? என் கணவர் இருக்கிற இடத்தை சொல்வதற்கு எனக்கு அப்படி ஒண்ணும் கிடையாது. நீ யாரோ எங்கிட்டு யாரோ என்னவோ எனக்கு தெரியாது. ஒரு அர்த்தம் அடிக்கக்கூடிய நீ என் புருஷன் போன இடம் வந்த இடமா சொல்லுவதற்கு எனக்கு ஆள் கிடையாது. இங்கப்பா என்னை என்னவென்று பேசுவா தெரியுமா உலகத்தோர்? இதை தெரிஞ்சா நீ என் பக்கம் இருக்க மாட்டேன். ஓடி போய் என் புருஷனை கேட்கறது அதோ இருக்கிற ஒண்ணு அறியாமல் அப்படின்னா பண்டார பெட்டி பண்டார பெட்டி. இது ஓம் பேட்டி தானே? ஆமா. உங்க பேட்டி எங்க தானே? வீட்டுல அது. இப்ப பண்டாறு பெட்டி இருக்குது இல்லையா? அந்த பெட்டி பார்த்துருக்கேன் இல்லையா? ஆ. அதனால ஆஹா. இந்த கைலாயத்துல அது மட்டும் தான் இருக்குது. ஆமா. அதனால் பெட்டி மட்டும். யாய், இந்த கைலாயம் தங்களுக்கு அப்ப கையில விட்டு ஓடுன்ற போராட்டம் எங்கேயாவது வரட்டா? ஏன் ஓடுறேன்? ஏய், போடா. கைலாயத்துல நாம தான் இருக்கணும். போடா. ஏய், அது இருக்குதா? நாம இந்த இடத்துல இருந்தா ஆகாது. நம்ம அண்ணன்கிட்ட போக வேண்டும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பண்டார பெட்டி ஆஹா. பண்டாறு பெட்டி தொடியா? அதனால ஏய், இந்த பண்டாறு பெட்டி வைத்து நான் என்ன செய்யணுமா பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன். இதை கருத்துல எடுத்துக்கொண்டு ஆஹா. பண்டாறு பெட்டி எடுத்து போடா. அப்படியே அகத்த ஐஸ்வரி வரையா தூக்குறா. அகத்த ஐயா தூக்கு. தூக்கு. ஆ, சபாஷ். சபாஷ். ஏய், ஐயா பண்டாறு பெட்டி எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டோம். அந்த கங்கா பவானி அவரை அடியோதனமாக அடித்து அடித்து விட்டு கைலாயத்தை விட்டு அவரை விட்டு விட்டார். ஓஹோ அழைத்து விட்டார். இப்ப சத்தியமாக அங்க போக வேண்டாம். கைலாயம் 2 லோகத்தையும் செயல்படுத்தி விட்டேன். பிடித்து விட்டோம். எங்க போகணும் தெரியுமா? ஆலாய்க்கண்ணன் ஆய், அந்த மனிதன் வந்து விட்டோம். கைகம்பத்துல இருக்கான் பாரு. உட்கார வைக்கிறான். ஆமா அவனை பார்க்கணும். பார்க்க வேண்டாம். அவன் உள்ள இருக்கான், என்ன பண்றான் பாரு. ஓட்ட ஓட்டமா எடுத்துட்டு வருவீங்க. கண்ணி இந்த பாதகனாகப்பட்டவன்
கணவரை நான் சிறிய பொம்மையாக பாவித்து பண்டார பெட்டியில் என்னுடைய அகந்தையால் நான் வைத்து அடக்கினேன். ஆமா. அதை வைத்து பூட்டி வச்சேன். ஆ. ஆனா இந்த படுபாவி சூரனாகப்பட்டவன் சரி. களவாடி கொண்டு போயிட்டான். ஆஹா. இப்ப கணவர் இல்லை என்றால் ஆ. இந்த உலகம் என்ன ஆகும்? ஆமா. நான் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. முடியுமா? ஆமா. ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் யாரும் இருக்க வாழ முடியாது. முடியுமா? முடியாது. இதனால் உலகத்துக்கு அழிவு ஏற்படும். ஆமா. அதனால் நம்ம எங்க போகணும்? அண்ணங்கிட்ட போக வேண்டும். குறைய சொல்ல வேண்டும் என்றால் ஆ. காக்கும் கருணையின் வடிவமாக இருக்கக்கூடிய சரி. கண்ணபிரானிடத்தில் புறப்பட்டு இந்த கஷ்டத்தை சொன்னால் சரி. இதுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஆஹா. புறப்படலாமா? ஆ. இதுதான் எங்கள் அண்ணார் இருக்கக்கூடிய இடம் வைகுந்தம் இடமா? அண்ணாரை பார்த்து இந்த நடந்த சங்கதியை சொன்னால் இதுக்கு ஒரு வழி விமோசனம் கிடைக்கும். பார்க்கலாமா? ஆகட்டம்மா. இருக்கிறாரா? சொல்லிட்டு வா. சகிதா